சிலருடைய ஜாதகத்தில் பாருங்கள், பெருசாக எதுவும் யோகம் இருக்காது. எந்த கிரகம் ஆட்சி இருக்காது, உச்சம் இருக்காது, அல்லது 2 கிரகம் வக்ரமாக இருக்கும், ஒரு கிரகம் நீசமாக இருக்கும். ஆனால் பார்த்தா கோடீஸ்வரனாக இருப்பான். எப்புட்றா அப்படின்னம்னா, அதாவது ஜாதகத்துக்கு எதிராக அவருடைய வாழ்க்கை செயல்படுதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம முழுசாக படிக்கலைன்னு அர்த்தம், அல்லது ஒழுங்காக படிக்கலைன்னு அர்த்தம். அதாவது விஷயம் என்னென்னா, லக்ன அதிபதியும் ராசி அதிபதியும், சந்திரன் நிற்கிற ஸ்தானாதிபதி இருக்குல்ல அவரும், லக்னாதிபதியும் ஒன்று சேர்ந்து நின்னா அது மிகப்பெரிய யோகம். இவங்களுக்கு நிச்சயமாக வேறு யோக பாக்கியம் இல்லைன்னாலும் வாழ்க்கையில் பெருசாக ஜெயிப்பாங்க. சொத்து சுகம், கார் வண்டி வாகன வசதி அப்படின்னு பெரிய அளவில் வருவாங்க. இது யோகம், ரைட்டா? இப்போது லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அவருக்கு 12ஆம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது. அது பாவ கிரகமாக இருக்கட்டும், சுப கிரகமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்க, அது மிகப்பெரிய ராஜயோகம். இவங்க ஜாதகத்தில் வேறு எந்த யோகமும் பெருசாக இருக்காது சார். ஆனால் இந்த ஒரு கிரக அமைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா அவன் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான், பெரிய சொத்தை சம்பாதிச்சிருவான், அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு வருவாங்க, பேரு புகழ் கிடைக்கும்.